அனைவருக்கும் இனிய வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு எனது தந்தையும் தாயுமாகி ஜோதிட கருத்துக்களை எனக்கு புரியும் வகையில் ஆனா முதல் அவ்வண்ணா வரை கற்றுக் கொடுத்த என் தாய் தந்தைக்கும், இதன் முதல் குரு என் தந்தையுமாகிய அவரே எனக்கு ஜோதிடம் முன்னின்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். காலம் சென்ற ஜோதிட குரு ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு கடமைப்பட்டுள்ளேன். அவர் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் சக நண்பர்களும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா சில ஆலோசனைகள் மூலமாக எனக்கு ஜோதிட கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குருவை மனதார நினைச்சு நீங்கள் ஒரு பலன் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த குருவே உங்களிடம் வந்து அந்த பலனை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னு சொன்னான்னா, இன்றைய ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா 46 வயசு 11 மாதம் 5 நாள் இன்றைய தேதியில். அவங்களுக்கு குரு தசை நடக்குது. மேச லக்னத்துக்கு குரு தசை 9-12 கூடியவன் 4ஆம் இடத்துல வந்து தசை நடந்தது. 4ஆம் இடங்கிறது குரு உச்ச பலனை பெற்றிருக்கிறார். அப்போ உச்ச குரு நல்ல பலனை தானே தரும் அப்படிங்கிறது எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார், உச்ச பலனை தான் தரணும், அப்படி தானே விதி. ஆனால் இங்கு தான் அந்த கிரகங்களினோட நின்ற நட்சத்திரங்கள் அடி வழியிலேயே அவர் வந்து பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த குரு திசை இவர்களுக்கு 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகளில் இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா குரு தசை ராகு புத்தி. அப்போ குரு தசையில் பார்த்தீங்கன்னா குரு புத்தி வந்திருக்கும். குரு தசையில் இருந்து சனி புத்தி வந்திருக்கும். இதே மாதிரி வரிசையாக எல்லா தசா புத்தி வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. இந்த குரு தசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு, இந்த மேச லக்னத்துக்கு 2 ஆதிபத்தியத்தின் உடையவர். ஒன்று 9 உடையவர், இன்னொன்று 12ஆம் இடத்துக்கு உடையவராயிடுவார். அப்போ 9-10 உடைய தசா புத்திகள் குரு பகவான் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்திலும் 12ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்திலும் இருக்கார். அப்போ 9க்கு 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். அப்போ இந்த குரு பகவான் நல்லதானப்பா செய்யணும். ராசியோட அதிபதி இந்த வீட்டுக்கு கொடுத்த சந்திரன் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே கன்னி ராசியில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ இவருக்கு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுத்துருக்கணும் அல்லவா. அப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. வீடு, வண்டி, வாகனம், சுவையும் கொடுத்தாரா? கண்டிப்பாக கொடுத்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா செம்மையாக கொடுத்துருக்காரு. சொத்து நிறைய சேர்த்துருக்காங்க. வருமான வாய்ப்பு நல்லா இருந்திருக்கு. 7க்கு, அதாவது இந்த லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா அந்த சுக்கிரன் மகரத்தில் இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி கூட சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அந்த குருவோட பார்வையில் இருக்கார். அப்போ சுக்கிரன் குரு சமசப்த பார்வையாக இருந்து முதல் ஆஃப் அவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் கிளைமேக்ஸில் வரும்போது முதல் ஆஃப் 8 வருஷம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்திருக்கு. அப்போ நல்லா இருக்கும் போதெல்லாம் அவங்க நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஜோதிடர் வந்துட்டு எப்போ பார்ப்பாங்க, அவங்களுக்கு எப்போ கெட்ட காலம் வருது, எப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் வருதோ அப்போ தான் நம்மள்ட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு நம்மள்ட்ட வந்து பார்ப்பாங்க. சார் குருதசை நடக்குதே சூப்பராக இருக்குன்னு நாங்கள் சொன்னோமோ அப்படின்னா மாட்டிப்போம் இல்லையா. இதுதான் அங்கே விதி விலக்குன்னு சொல்ல வரும். அப்போ அந்த தசா புத்திகள் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். இந்த 9ஆம் ஆதிபத்தியத்துக்கு வந்து 8ஆம் ஆதிபத்தியமாகவும் 12 கூடையவன் 5 கூடையவனாகவும் செயல்படுவார். அப்போ நின்ற வீட்டாதிபதி வீடு கொடுத்தவன் அவனோட நிலைகளாம் 1000. இந்த மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி பகவான் சனி ராகு கூட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த லக்னத்துக்கு 4 கூடையவன் சாரம் வாங்கி, அதாவது 11 கூடைய 10, அதாவது இந்த லக்னத்துக்கு 10-11 கூடிய சாரநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானை வாங்கியிருக்க சாரம் பூச நட்சத்திரத்தோட சாரத்தில், பாதகாதிபதி சாரத்தில். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது கோணத்தில் உட்காந்துருக்காரு. அந்த கோணாதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் கேதுவுடன் தொடர்பு பெற்றிருக்கு. அப்போ இப்போ தான் அவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை, இந்த குரு திசையில் கரெக்டாக இந்த செவ்வாய் திசை சந்திர புத்தி வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. சந்திர புத்திக்கு அப்புறம் சந்திர புத்தி குரு திசையில் சந்திர புத்தி, சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் ராகு. இப்போ நடத்துறது வந்து ராகு நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில்
இது வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்படாதவங்க இந்த சந்திர தசையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான இந்த சூரிய தசையிலே இந்த குரு தசை சூரிய புத்தியிலேயே அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் வலிமையான பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா அந்த சந்திர புத்தியில் தொடங்கி இன்றைக்கி ராகு புத்தியில் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு கொடுக்குது. அப்போ இந்த அந்த அளவுக்கு என்ன காரணம் சார்? இந்த 10 ஜாதகத்தோட கட்டங்கள் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். மேச லக்னம், 2ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடத்துல குரு, அதாவது கடகத்தில் குரு, சிம்மத்தில் சனி ராகு, கன்னியில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது, கும்பத்தில் சூரியன் புதன், 12ஆம் இடத்துல மீனத்தில். அங்கே வர இன்னைக்கு கோச்சார சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணத்தை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ சந்திரன் அடிப்படை பார்த்தாலும் 12ஆம் இடத்துலேருந்து 6 பார்க்குறார். கோச்சார சந்திரனே பார்க்குறார். அப்போ அவங்களோட மதிநுட்பம் எப்படி இருக்கும்? அவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சந்திரன் 4ஆம் அதிபதி, 4 கூடையவன் சாரம், 4 கூடையவன் எங்கே இருக்காரு? தன்னோட சந்திரன் கோச்சார சந்திரனே பார்க்குறாரு. அப்போ மன ரீதியாக அவங்க பாதிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அங்கே சூரியன் புதன் இருக்காரு. அப்போ இந்த 5 கூடையனால 5 கூடிய சூரியன், இந்த லக்னத்துக்கு 5 கூடிய சூரியன் அவங்க ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அயன சயன போகம் கெட்டு போச்சு. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். நுண்ணிய நரம்புகளால் ஏதாவது பிரச்சனை இருக்கும். மன ரீதியாக ஏதாவது பிரச்சனையாமா. 2வது உங்கள் குடும்பத்தில் இந்த சனி அங்கே செவ்வாய் கூட கேது, இந்த சனி ராகு கூட சேர்ந்து புத்தி நடக்கிறதுனால அங்கே செவ்வாயும் சேர்த்து செயல்படுவார். அப்போ பெண்ணுக்கூட ஜாதகத்தில் செவ்வாய்னா கணவரை சொல்லக்கூடியவர் இல்லையா? உங்கள் கணவர் தீய பழக்க வழக்கங்களால் பல்வேறு பிரச்சனைகள் அவதிப்படுறாரா? அப்போ தீய பழக்க வழக்கங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கேது கூட செயல்படுறதுனால அந்த செவ்வாய் கேதுவோட செயல்பட்டு அந்த ராகுவோட சனி ராகுவோட சேர்த்து அந்த செவ்வாய் கேது தொடர்ந்து பார்வையில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஜாதகோட கணவருக்கு தீய பழக்க வழக்கம், குடிபோதைக்கு அடிமையாகிறது. அப்போ அதனால் ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறது. ஆனால் ஜாதகரோட கணவர், உங்கள் கணவர் வெளிநாட்டில் இருந்திருப்பார், அவருக்கும் பல்வேறு தகாத உடல் உபாதைகள் கொடுத்துருக்கணும். அதுமாதிரி ராகுவோட தொடர்பு கேதுவோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜாதகரோட கணவருக்கு குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சா? ஆமாம் சார் வந்துச்சு. அதனால் அவதிப்படுறாரு. அதிகமான குடிப்பழக்கத்தினால காலையில் இருந்துச்சுன்னா குடிக்கிறாரு. அப்போ அந்த ஜாதகோட மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அப்போ அந்த குருதசை சூப்பர் இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அந்த குருதசை ராகு புத்தியில் வச்சு செய்து இன்னைக்கு வீடு கட்டியிருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்ட முடியல, சுகபோகங்களை அனுபவிக்க முடியல, சரியாக தூங்க முடியல. அப்போ இந்த குருதசை வந்து ராகு புத்தி படித்து எடுக்குது பார்த்தீங்களா? இந்த லக்னத்துக்கு வந்து 4 கூட நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், அங்கே சிறப்பாக இருக்கணும். குரு உச்சமாகி இருக்காரு. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, 12ஆம் அதிபதி விரயசனாலும் உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தனாலும் அந்த அந்த கிரகத்தோடைய வீட்டோட ஆதிபத்தியத்தோட பலன்களையும் செய்வார்ல. அந்த 9 கூட 12 இருக்க 9க்கு 8 கூட நிற்கிறார் இல்லையா? அப்போ 8 கூட காலகட்டத்தில் வரும்போது விரைய செலவு நிறைய நடக்கணும் இல்லையா? மருத்துவ செலவு நடக்கணும் அல்லவா? அந்த 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 குரு பகவான் நின்ற சாரம் பூசம். அப்போ சனியோட சனி, அப்போ சனி எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த தசா புத்திகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு செய்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து ஆய்வு செய்யும்போது அந்த ஜாதகத்தின் ரீதியாக பல்வேறு இன்னல்களும் பல்வேறு பிரச்சனைகளையும் கொடுக்கும். அப்போ பிரச்சனைகளுக்கு இருக்குது, அதுக்கான தீர்வையும் நம்மளை நாடி வரும்போது அந்த ஜாதகர்களுக்கான தீர்வுகளையும் நம்ம சொல்லணும். அப்போ இங்கே குரு நின்ற சாரம் சனி பகவானே. அப்போ எல்லா தெய்வங்களான கருப்பு தெய்வங்களை சில வழிபாடு செய்வதும், அந்த சனி ராகு கூட சேர்ந்திருக்கிற காளியம்மன், வெக்காளியம்மன், உக்ரா காளியம்மன், நம்ம அம்மனோட வழிபாடு, உக்ரமாலோட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் என்று சொல்லி இந்த தசாபுத்திகள் எப்படி இயங்குகிறது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் நீங்கள் சுக்கிரன் செந்தில் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம்.